வணக்கம். நான் உங்கள் ஜனா பேசுகிறேன். இப்போ என்ன கடன் பார்க்க போகிறோம்னா, ப்ரௌன் மணிக்கு மரண பீதியை காட்டிய முத்து ரோகிணி சொன்ன அட்வைஸ் என்ன விஷயன்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். சிறடி காசு சீரில் வந்து இந்த எபிசோடில் வந்து சுதிக்கு வந்து கார் டிரைவராக வந்து மீனா வந்து வைக்குமாறு விஜயா வந்து சொல்ல அவருக்கு வந்து தகுந்த பதிலடி வந்து கொடுக்குறாங்க சுதி. அதன் பின்பு வந்து மனோஜிடம் வந்து முத்து எல்லா விஷயத்தையும் வந்து விசாரித்து பண்ணதான் அதுபோல் நீயும் இருந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுறாங்க ரோகிணி. இதை தொடர்ந்து வந்து சீதா தனது நண்பியின் பைக்கில் வந்து வரும்போது அங்கே வந்து அருண் வந்து அவர் வந்து மறிக்கிறாரு. இது போது தான் வந்து சீதா வந்து அம்மா எப்படி இருக்கீங்கன்ற மாதிரி கேட்க விசாரிக்க அது இப்போது வந்து டியூட்டியில் வந்து இருப்பதாக சொல்லி அது ஹெல்மெட் போடாததுக்கு வந்து ஃபைனும் போடுறாங்க. மேலும் வந்து சீதாவின் ஃபைனை வந்து அருண் கட்ட சொல்ல கீதா வந்து கோவத்தில் வந்து வேண்டான்ற மாதிரி நானே இந்த பிழை செஞ்சதை நானே சரி பண்ணிக்கிறேன், ஃபைன் கட்டிக்கிறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து அண்ணாமலை வந்து வீட்டுக்கு வந்து அவருடைய நண்பரை வந்து பரிசு தனது 2வது மகள் காதலித்து வீட்டை விட்டு ஓடி போனதா சொல்லி அழுது ஒப்பாரி வைக்கிறாரு. ஏன்னால் வந்து அண்ணாமலை வந்து முத்து எப்படியும் வந்து தேடி கண்டுபிடிச்சி விடுவாங்க, அழாதுன்ற மாதிரி அவங்களுக்கு தைரியம் சொல்கிறாங்க. ஏதாவது வந்து முத்துவும் மீனாவும் வந்து அப்போ வந்து அவருக்கு வந்து அவங்களுக்கு வந்து அவர் அட்வைஸும் பண்ணுறாரு. அதே மாதிரி வந்து பவானி வேலை செஞ்ச கடைக்கு வந்து சென்று அங்கேருந்து பெண்கிட்ட வந்து தன்னுடைய இந்த சிஐடி ஆஃபீஸர்ன மாதிரி மிரட்டி உண்மையை வந்து வாங்குறதுக்கு வந்து பிளான் பண்ணுறாங்க. பவானி இன்னும் வந்து திருமணம் செஞ்சுக்கொள்ள இன்னொரு நண்பர் ஒரு வீட்டில் வந்து இருப்பதாக உண்மையை வந்து சொல்லிடுறாங்க. இதில் வந்து பரசு வீட்டுக்கு வந்து சேர்ந்து முத்து நீங்கள் வந்து கவலைப்பட வேணாம், அவங்களுக்கு இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல, எப்படியும் வந்து அவங்கள வந்து அழைச்சிட்டு வருவேன்ற மாதிரி நம்பிக்கையோட சொல்கிறாரு. அதே போல் தான் பையன் வீட்டு பக்கமும் சார்பாக வந்து இந்த ப்ரௌன் மணியோடைய பிரச்சனை வந்து சொல்கிறாங்க. இந்த விஷயம் வந்து ஒரு மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷனில் கொண்டு போகிற மாதிரி இருக்குது. ஃபைனலாக என்ன இருக்குதுன்ற பார்த்துட்டு வெயிட் பண்ணி பேசுவோம். தேங்க்யூ.